ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஹைட் அண்ட் சி லவ்வோட நெக்ஸ்ட்டு பார்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம இப்போ அப்படியே பாட்கள் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டு எப்படி பெயிண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சா ஐ ஆம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்கள் அப்போல்லாம் இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட தட்டி பறிப்பேன்னு என்ற சவால்லாம் விட்டான்டா. பார்த்தா அந்த பிளேஸுக்கே வரல. இந்த 10 crores ப்ராஜெக்டை தாண்டி அவனுக்கு அவ்வளோ பெரிய ஒர்க்கு என்ன ஒர்க்கு இருந்துச்சுன்னே தெரியல. இந்த ப்ராஜெக்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்குக்காக வெளியே போயிருக்கான். எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 10 crores ப்ராஜெக்ட் இப்போ ஏன் நேமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக சிரித்தான். அந்த ப்ராஜெக்டே வேண்டானுங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஜிமினா வந்துட்டானே நம்ம யோங்கி பற்றமாக பாட்டுட்ருக்காரு இந்த பிளேஸில். இதை அப்படியே நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. 10 crores ப்ராஜெக்டை மொத்தமாக விட்டுட்டு என்கிட்டே இருந்திருக்கா அன்றைக்கி மார்னிங்கில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணேன். இவங்க இப்போ அந்த கிளாஸ் காஃபி குடிச்சாரில் அந்த கிளாஸ் எடுக்கலாங்கிற மாதிரி உள்ளேன்றானா. 2 பிரதர்ஸும் பக்கத்தில் இருக்கிறத பட்டுட்டு இப்போ போனோம் சிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவார். இந்த மாதிரி வெளியே போகிறதையுமே நம்ம ஜிமினா பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட்டில் நம்ம ஜிமினா ஒரு ஃபிஷ் வச்சுருப்பார்ல, அந்த ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த ஃபிஷ்ஷையே பார்த்துட்ருக்காரு. இப்படி ஃபிஷ்ஷை பார்க்க சொல்லலாம். நம்ம யோங்கி சொல்லிட்டு போனது தான், ஃபிஷ்ஷும் ஒன்றுது தான் நானும் ஒன்றுது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இந்த ஒன் டே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பார்க்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாரோ அதே அளவுக்கு தானே யோங்கியுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஆனால் அந்த ப்ராஜெக்டே வேண்டாம், ஜிமினாவை கொஞ்சம் கேராக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டையே பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினா கூட இருந்த இந்த மூமெண்ட்டும் நம்ம ஜிமினாவோட ஹார்ட்டை லைட்டாக டச் பண்ணுது. இவன் எனக்காகவா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை பிரேக் பண்ணால், இந்த ஹெல்ப்பில் நானே பார்த்துப்பேனே, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ப்ராஜெக்ட் ஒர்க் 10 crores ப்ராஜெக்ட் ஒர்க்கை மொத்தமாக பிரேக் பண்ணிவிட்டு ஏன் கூட இருந்திருக்கான், இவனை என்னென்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான்லாம் இந்த பிளேஸில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி என்னோடய ஒர்க்கெலாம் விட்டுட்டு இப்படி ஒரு கேரை காட்டியிருப்பேனா? சான்ஸே இல்லை. எனக்கு ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்கு தான் போயிருப்பேன். எனக்கு இது எப்படின்னு தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீஸ்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எனக்காகவே ஒரு பர்சன்ட் அவங்க லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸை இன்றைக்கி மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க. அந்த பர்சன்ட் இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணதுக்கு ரீசன் என் மேலே அந்தளவுக்கு லவ் வச்சுருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வேண்டாம், அவங்கள நம்ம லவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபிஸுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். தப்பு இல்லையாடா, லவ் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மாமன் ரூம்குள்ள என்றானம். என்ன ஃபிஸ்ஸு பேசுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஃபிஸ்ஸுக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து நீயா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஃபிஷ்ஷு என்னைக்கிடா பேசுச்சு, மாமோட வாய்ஸை கூட வாடா இன்னும் கண்டுபிடிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி பார்க்குமே என்றாகிறாரு. இந்த மாதிரி என்றானம். நீங்கள் 2 பேரும் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கிறீங்களா, நீங்கள் தான் அப்படி பேசுனீங்களா மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ சொன்னது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணேன். யாரோ உனக்காக ரொம்ப எஃபர்ட் போட்ட மாதிரி தெரியுது. உனக்காக அவ்வளோ பெரிய எஃபர்ட் போடுறாங்கன்னா அவங்களோட ஹார்ட்டில் நீ அந்தளவுக்கு இடத்த பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஜிமீன், அப்படி ஒரு பர்சன்ட் உன்னோட லைஃப்பில் உன்னோட லைஃப் பார்ட்னராக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உன் லைஃப்பில் எல்லா டேஸுமே ஹெவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போம்மா சும்மா இருக்க பையன்கிட்ட வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றி பேசிகிட்ருக்கேன். அவனுக்கு மேரேஜ் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா உடனே எனக்கும் மேரேஜை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பாருக்கு சொன்னோம். ஏண்டா டே, நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறதுக்காக அவனும் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாதாடா? எங்கே பாரு ஜிமீன், நீ பேசுனதெல்லாம் கேட்க சொல்ல யாரோ உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. நீ அந்த பர்சன்ட்டை ஏதோ ஹேட் ஆக்கின மாதிரியும் புரியுது. உன்னோட ஹார்ட்டையும் நீயே கேட்டுப்பாரு. இந்த மாதிரி லவ், இந்த மாதிரி கேர் என்னை தாண்டி, உன் டாட்டை தாண்டி, உன் பிரதரை தாண்டி இன்னொரு 3rd பர்சன்ட்டால் கொடுக்க முடியும்னா அவங்க தான் உன்னோட லைஃப் பார்ட்னராக இருக்கணும். அவங்க தான் உன் லைஃப் முழுக்க உனக்கு ஒட்டுமொத்த லவ்வையும் அள்ளி கொடுக்குற பர்சன்ட்டாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் யாராக இருந்தாலும் சரி, யாருக்காகவும் பேரண்ட்ஸை எதிர்த்து வேணாலும் ஃபைட் பண்ணி உன்னோட லவ்வை ஸ்ட்ராங்காக்கு. அதுக்கு முன்னாடி அந்த லவ் ட்ரூ தானாங்கிறத நீ கொஞ்சம் செக் பண்ணிக்கும். அந்த மூமெண்ட்ஸில் ஒரு அட்ராக்ஷனில் நீ லவ் ஃபாலின் ஆகாத, அது ட்ரூ லவ்வா ஃபேக் லவ்வாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு உன்னோட லவ்வை சொல்லு அப்படிங்கிற மாதிரி மாம் அங்கேருந்து போனால், மாம் உனக்கு நிறைய பெரிய கிளாஸ் தான் எடுத்திருக்காங்க ஜிமீன். ப்ரொஃபஸராக இருந்து நீ ஸ்டூடெண்ட்க்கு கிளாஸ் எடுக்கிறத விட உனக்கு மாம் இன்னைக்கு எடுத்த லெசன் தான்
ரொம்ப கிரேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நக்கல் பண்ணபடி சிரிச்சுட்டு அப்படியே நம்ம பார்க் அங்கேருந்து போனால் எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா கேட்டால் கிளப்புக்குடா. எதுக்குடா? இன்னைக்குடா நீ வின் ஆயிட்டியே. ஆமாம், இவ்வளோ டேஸ் அந்த யோங்கியை நான் படாத படப்படுத்தி டென்ஷன் ஆகுமா அந்த கடுப்புலேயே போய் நான் ட்ரிங்க் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, அந்த யோங்கியே நான் வின் பண்ணிட்டேன். அப்படின்னா இன்னைக்கு எனக்கு செம ஒரு குட் ஃபுல்லான டே. நான் நல்லா போய் என்ஜாய் பண்ண போகிறேன். உன்னை திருத்த முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படி நோட் பண்ணால் யோங்கியை வின் பண்ண ஹாப்பிலேயே நம்ம பார்க்க வெளியே போவார். இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம யோங்கியோட திங்கிங்லேடம் மாம் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, இவன் ஃபேக்காக லவ் பண்ணுறானா ட்ரூவாக லவ் பண்ணுறானாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேராக மாம்கிட்டே வந்துட்டு ஒரு பர்சன் ட்ரூவாக தான் லவ் பண்ணுறாங்க ஃபேக்காக தான் லவ் பண்ணுறாங்கங்கிறத எப்படிம்மா கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அப்படி கேட்க சொல்ல அவங்க மாமா என்னெல்லாமோ நிறைய ட்ரிப்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கண்டிப்பாக ஃபேக் லவ் தான், இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் கண்டிப்பாக ஒன்று ட்ரூவாக தான் லவ் பண்ணுவாங்க. நீ எந்த அளவுக்கு அவங்கள ஹேட் பண்ணாலும் அவங்களோட லவ் அந்த பெயினில் ஒரு செகண்ட் உடஞ்சாலும் உன்னை விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய டைம் யோசிப்பாங்க. 100% ட்ரூ லவ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சிமினா நம்ம யோங்கியை ரொம்பவே ஹேட் ஆகிற அளவுக்கு பேசியிருந்தாலும் இப்போ வரைக்கும் தன்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணுவேன்னு சிமினா பக்கத்தில் தான் நம்ம யோங்கி இருக்கிறாரு. இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி அவன் அப்போ கூட என்னை வெறுக்காமல் என் கூடயே இருக்கான்னா அவன் தான் என்னோட வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி மாம்கிட்ட பேசிட்டு நேராக ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்தால் இப்போ கிளப்பில் பயங்கரமாக நம்ம பார்க்கு செம்மையாகவே ட்ரிங்க் பண்ணிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவாரா. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணால் அதே கிளப்புக்குள்ளே தான் நம்ம சுகா பார்க்கை பார்த்தபடியே உட்காண்ட்ருக்காரு. என் பேபி என்னன்னு சொல்லனே தெரியல, கஷ்டமாக இருந்தாலும் சரி ஹாப்பியாக இருந்தாலும் சரி கிளப்புக்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா இந்த மாதிரி பார்க்க நோட் பண்ணோம். நீங்களும் அப்படி தானே பாஸ், டென்ஷனாக இருந்தாலும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருக்கிற பாடி கார்ட்ஸை பிரித்து மேய்றீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படி திரும்பி பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணால் சும்மாட்டா சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண போர்டேயில் நம்ம பார்க்காக இல்லை இந்த மூமெண்ட்டில் பக்கத்தில் நம்ம பார்க்கோட லுக்கு அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இன்னொரு கேர்ள் நம்ம பார்க்கு பக்கத்தில் வந்துருந்து ஃப்ளிட்டியாக பேசினோம். பார்க்குமே அந்த கேர்ள் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாரு. இந்த மூமெண்ட்டு நம்ம சுகாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி பிடிக்காத அந்த மூமெண்ட்டுக்கு பார்க் பிஸ்னஸ் மேனில் டாப் 2 பொசிஷனில் இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பார்க்கோட நேமை கொஞ்சம் டாட்டி ஆக்கணும் அப்படிங்கிற மூமெண்ட்டில் பார்க்குக்கு கீழே இருக்கிற மற்ற கம்பெனிஸில் இருக்கிற பர்சன்ஸ் பார்க்கே எங்கேயுமே டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் பார்க் தானே அதிகமாக இந்த மாதிரி கிளப்லலாம் இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டில் இப்போது இந்த 10 க்ரோஸ் கான்ட்ராக்டர் நம்ம பார்க்குக்கு தானே கிடச்சிருக்கு. இந்த கான்ட்ராக்ட்ஸை இவன் இவ்வளோக்குள்ள என்ஜாய் பண்ணால் அதை கெடுக்கிற விதமாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணணுன்ட்டு நம்ம பார்க் குடிக்கிற ட்ரிங்க் கிளாஸில் கண்ட்ரோல் இழக்கிற மாதிரி ஏதோ மெடிசனை கலந்து பார்க்கோட எனிமீஸ் பார்க்கோட கேரக்டரை கொஞ்சம் டாட்டியாக காட்டுற மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணி அந்த கேர்ளை கரெக்டாக பார்க்குக்கிட்ட அனுப்பியிருப்பாங்க. அந்த கேர்ளுமே மணியை வாங்கிட்டு அவங்க கொடுத்த ஒர்க்கை கரெக்டாக பண்ணபடி பார்க்குக்கிட்ட அந்த ட்ரிங்க் கிளாஸ் கொடுத்தா அதை பார்க்குமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி குடிச்சிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அந்த யோங்கி இன்னைக்கு வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டுவாரா. நீ எங்கடா வின் பண்ண, நாளாடா பண்ண ஒர்க் இல்லை, என்னோட பிரதர் இன்னைக்கு மீட்டிங்க்கு வராமல் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். செமையாக ட்ரிங்க் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலுமே தேர்ட் பர்சன்ஸ் தங்கிட்ட க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டை பார்க்கெல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கேர்ளை புஷ் பண்ணிவிட்டு இந்த பார்க் செம பேட் பாய் தான், இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுவேன், ட்ரக்ஸ் எடுத்துப்பேன், ஸ்மோக் கூட பண்ணுவேன், எவ்ரி மூமெண்ட்ஸ் கூட பண்ணுவேன், ஆனால் இது மட்டும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் என்ஜாய் பண்ணால் அந்த கேர்ள் திரும்பவுமே நம்ம பார்க்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற மாதிரி வர மூமெண்ட்டுக்கு சுகா ரொம்ப காண்டாகி அவன் பாட்டுக்கு ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான், நீ என்னடி போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி அந்த கேர்ளுக்கு ஓங்கி ஒரு ஸ்னாப்பை வைக்க இந்த மாதிரி வச்சா பார்க்குடா ஹே கேர்ள் அடிக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சுகாவோட ஆன்சர் பிடிச்சா ஒன்றை தாண்டா முதல்ல அடிக்கணுங்கிற மாதிரி பார்க்க ஸ்லாப் பண்ணுற மாதிரி வந்தால் பார்க்கு அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி தலை சுற்றினபடி கீழே விழ போவாரா. அந்த மாதிரி போனால் பார்க்கை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து போடி அப்படிங்கிற மாதிரி
கோவமாக திட்டுவார். இந்த மாதிரி திட்டுனா அந்த கேர்ளு சுகா விட்ட ஸ்லாப்லேயே பயத்தில் அங்கேருந்து வந்தான். சுகா அப்படியே நம்ம பார்க்க பிராடாஸ்டலே தூக்கினபடி கரெக்டாக சுகாவோட காருக்கே தூக்கிட்டு வர்றாரு. தூக்கிட்டு வந்துட்டு நம்ம பார்க்கு நோட் பண்ணுறாரு. இப்போதைக்கு அவன் ஹவுஸில் விடுறது சேஃப் இல்லை, நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேராக பர்சனல் பாடி கார்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம பார்க்கையும் சுகாவையும் கொண்டு வருவார். இந்த மாதிரி கொண்டு வந்தோம். இப்போது சுகாவோட பெட்ரூமில் சுகாவோட பெட்டில் இடம் நம்ம பார்க்கு அந்த ஒரு மாதிரி போர்டில் பட்டுன்றவர் டைம் மூவ் ஆன் ஆகிற அந்த மூமெண்ட்டில் அந்த கண்ட்ரோலில் இருக்கிற மெடிசன் சாப்பிட்ருக்காருல ட்ரிங்கில் அந்த மூமெண்ட்டில் அவரே அறியாமல் பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு பாடி முழுக்க ஒரு மாதிரி ஹைப் ஆகிறத நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் யாருக்கு ஸ்லீப் தானே பண்ணுறானுங்கிற மாதிரி தான் நம்ம சுகாவுமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதாவது எப்படி சொல்கிறது ஷார்ட்லெஸ்ஸாக நின்று போயிடு மிரரில் அவரோட ஃபேஸ் எல்லாத்தையுமே ரப் பண்ண போயிடு இந்த பார்க் என்ன இந்த மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணுறோம், நம்ம முதல்ல இப்படி ட்ரிங்க் பண்ணதுக்கே அவன் மவுத்தில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்கு திட்டினபடியே அவரோட பாடியை அப்புறம் ஃபேஸ் எல்லாத்தையும் ரப் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரப் பண்ணோம் நம்ம பார்க்குக்கு தான் அது அப்படி யோங்கி கிடையாது, யோங்கி லுக்கிறக்க சுகாவை தான் பிடிச்சிருக்கோமே, என்ன ஒரு இக்னோர் மூமெண்ட்டை மட்டும் நம்ம சுகா கிட்ட காட்டிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சுகாவோட லுக் மிரரில் தெரியுறதை நோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்துட்டு நம்ம பார்க்கிடம் என்ன பண்ணுறோம் ஏன்ட்டு பண்ணுறோன்னு தெரியாமல் சுகாவோட பேக் சைடில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. பேக் சைடு முதுகில் இந்த மாதிரி கிஸ் பண்ணால் சுகா ரொம்ப ஷாக் ஆகி டக்குன்னு திரும்பி யார்டா அதுங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டில் பயத்தில் பார்ப்பாரு. பார்த்தா பார்க் எழுந்து வந்து நிற்கிறத பார்த்துட்டு நீதான் பேபி, நான் கொஞ்சம் செகண்டில் எனக்கு ஹார்ட்டே வெளியே வந்து விழுந்துருச்சு தெரியுமா, இப்படியா பயமுடுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுற வா ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்க்கு கிட்ட வந்தா பார்க்கு பேக் சைடு முடுகில் தான் கிஸ் பண்ணாருன்னு பார்த்தா சுகாவோட ஃப்ரெண்ட் சைடு செஸ்லையும் கிஸ் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம பார்க்க நோட் பண்ணோம். நீ தானடா எனக்கு நிறைய கிஸ் கொடுத்தேன், நீ கிஸ் கொடுக்க சொல்லலாம், நான் சும்மா அமைதியாக தானே இருந்தேன், இப்போ நான் திருப்பி நீ எனக்கு எத்தனை கிஸ் கொடுத்தியோ அத்தனை கிஸ்ஸையும் கொடுப்பேன், நீ அப்படியே அமைதியாக இருங்கிற மாதிரி திரும்பவும் போய் கிஸ் பண்ணால் சுகாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகி நம்ம பார்க்க கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்னடா பண்ணுற தள்ளி போடானுங்கிற மாதிரி சுகாவோட ஆன்சை தட்டி விட்டு சுகாவோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணபடி அந்த மெடிசனோட பவருக்கு பார்க்க இல்லாமல் சுகா கிட்ட ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் சுகாவுக்கு கொஞ்சம் டைம் மூவ் ஆன் ஆக சொல்ல நம்ம பார்க்கே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த கேர்ள் மேலே இன்னும் கோவம் ஹைப் ஆகுது. இதுக்காக பார்க்குக்கிட்ட இந்த மாதிரி அந்த ட்ரிங்கை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷன்லேயே நோட் பண்ணிட்டு இருந்தா இந்த மாதிரி பார்க்கு சுகாவோட பாடியில் ப்ளே ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு சுகாவோட கண்ட்ரோலை மொட்டட்டி இழக்கிறாரு. இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃப்ரீ ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பார்க் அப்படியே பிடிச்சி பெட்டில் தள்ளிட்டு இதெல்லாம் கரெக்ட் இல்லை பேபி, நான் உன் டேடியாக இருந்தாலும் சரி உன்னோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இப்போ நீ கான்சியஸ்லேயே இல்லை, அவங்கக்கிட்ட நான் ப்ளே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுகா அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போனால் சுகாவை பார்க்கு விடுறது கிடையாது, கிரிப்பாக பிடிக்கிறாரு. அதெல்லாம் முடியாது, என்னால் என் ஃபீலிங்ஸை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு இப்போ நீ ஃபுல்லாக வேணும், நீங்கள் இருந்து போகவும் முடியாது, நான் போக விட மாட்டேனுங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம சுகா கிட்ட ப்ளே பண்ண இப்படி ப்ளே பண்ணுற அந்த மூமெண்ட்டில் சுகாவோட அண்ட் கிரிப்பான அந்த மூமெண்ட் பார்க்குக்கிட்ட தோற்றுருது. பார்க் பண்ணுற மூமெண்ட்டில் செம்ம ஹைப் ஆகி பார்க்கை பெட்டில் புஷ் பண்ணபடி இதுக்கெல்லாம் நாளைக்கு மார்னிங் என்னோடய ப்ராப்ளம் என்னோடய ஃபால்ட்டு, நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி மட்டும் கத்தி ஃபைட்டை பண்ணு, அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே நம்ம பார்க்க மேலே ஓவரான பொசிஷன்லேயும் கிஸ் பண்ணபடி ப்ளே பண்ணபடியே பார்க்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. 2 பேருமே பயங்கர ரூடாகவே இன்டிமேட்டாக இருக்கிறாங்க. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம பார்க்கு தான் அப்படியே பெட்டில் பாடிலாம் ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயும் ஐஸெல்லாம் ரப் பண்ணபடி ரொம்ப ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது, நேற்று என்னட்டெல்லாம் ட்ரிங்க் பண்ணோன்னு தெரியலையே, ஹாப்பியாக இருந்தால் இந்த மாதிரி தான் கண்ட மணிக்கே ட்ரிங்க் பண்ணுவியாடா பார்க்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே பாடி பெயின் என்னென்னட்டு நம்ம சுகமும் நம்ம பார்க்கும் பயங்கர இன்டிமேட்டாக இருந்தாங்களே அந்த மூமெண்ட்டில் பாடி செம்ம பெயினான மூமெண்ட்டில் எழுந்துக்க முடியாமலே எழுந்து உட்காந்தா பாடிலாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஃபீல் ஆகுது. ரூமில் ஏசி இருக்குல்ல அந்த மூமெண்ட்டுக்கு ஃபீல் ஆனால் என்னடா பாடிலாம் இப்படி ஜில்லுன்னு ஃபீல் ஆகுதேங்கிற மாதிரி அப்புறம் நோட் பண்ணால் பார்க்கோட பாடியில் ட்ரெஸ்ஸஸ் இல்லாத மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு
அப்படியே பெட்டிட்டு எடுத்து நெக் வரைக்கும் ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. இங்கே என்ன நடக்குது? ஆ இது என்னமாடி ப்ளேஸ்? என் பாடியில் ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆனால் அந்த ரூம்குள்ளே கரெக்டாக நம்ம சுகர் என்ட்ராகிறாரு. இந்தா உனக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும், இதை ட்ரிங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த கிளாஸில் ஏதோ ட்ரிங்க் ஒரு கஷாயம் மட்டும் எப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாரு. அதை குடித்தா உனக்கு ஹெட்டேக் போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்தா நம்ம பார்க்க செம்ம கடுப்பில். ஏன்னா அவரோட பாடியை நோட் பண்ணியிருப்பார்ல, பாடியில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லாத மூமெண்ட்டும் பாடி முழுக்க செம்ம இக்கியமாக இருக்கிற மூமெண்ட்டையும் நோட் பண்ணியிருப்பார். அதனால் நம்ம பார்க்கக்கிட்ட இருந்துச்சு நேற்று நைட்டு நம்ம யார் கூடயோ ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோங்கிறத நோட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ளே சுகர் வந்துருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம கடுப்பில் இப்படி கொடுக்குற அந்த கிளாஸை நம்ம பார்க்க வேகமாக தட்டிட்டு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட என்னோடய பர்மிஷன் எல்லாமே கிஸ் பண்ணுற மாதிரி நேற்று எதுவும் நான் ட்ரிங்க் பண்ண போர்டில் இருந்த அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரியாடா என்கிட்ட ப்ளே பண்ணுவேன், எதுக்காகடா அந்த மாதிரி பண்ணேன்? எனிமியாக இருந்தாலும் மற்ற எனிமிக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பிஸ்னஸில் தானடா நீ என்னோடய எனிமி, ஏன்டா என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி செம்மையாக கண்ட மெடிக்க நம்ம பார்க்க திட்டிட்டு இருந்தோம். நம்ம பார்க்க அப்படியே பிடிச்சி பெட்டில் லாக் பண்ணபடி பார்க்கிட்ட திரும்பவும் நம்ம சுகர் க்ளோஸ் ஆகிற அந்த மாதிரி இருந்தால் நம்ம சுகர் பாட்டு ஷாக்கில் நம்ம பார்க் ஒரு மாதிரி பயத்துலேயே நோட் பண்ணா, என்ன பேபி இந்த கட்டிகிட்டு இருக்க? நான் அவங்ககிட்ட ப்ளே பண்ண வந்தேன், சும்மா இருக்கிற என்கிட்ட நீ தான் கிஸ் பண்ண, ப்ளே பண்ண, பேபின்னு இதெல்லாமா நிறைய பேசினேன். நீ பண்ணுற மூமெண்ட்டை பார்த்தாலே நான் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகாமல் நீ அப்படி என்கிட்ட ப்ளே பண்ண சொல்ல எப்படி என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதான் என்னோடய ரியாலிட்டியிலேருந்து உங்ககிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டேன். இப்போ அதில் என்ன ப்ராப்ளம்? நான் தான் சொல்கிறேன்ல, உன்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸும் நான் தான், உன்னோட ஃபைனல் கிஸ்ஸும் நான் தான், நான் மட்டும்தான் பேபி, ஒன்லி ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பார்க்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரியே கீழே விழுந்துற மாதிரி இந்த மாதிரி விழுந்தா, ஹே பேபி எப்போதும் ரூடாக ப்ளே பண்ணிகிட்ருப்ப, என்ன ஆச்சு? என்னை இப்போ திட்டணுமா அடிக்கணுமா? அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க் அப்படி லைட்டாக புஷ் பண்ணபடி எழுந்து உட்கார வச்சுட்டு சுகாவே பார்க்கோட 2 ஹேண்ட்ஸையும் கிரிப்பாக பிடிச்சபடி சுகாவே அடிக்க வைக்கிறாரு. சீக்ஸில் செஸ்ஸில்ங்கிற மாதிரி மாட்டி அடிக்க வைக்கிறாரு. அல்லாட்டடா ஏன்டா அழுற, ஏன்டா க்ரை பண்ணுற? டேய் நீ இந்த மாதிரி க்ரை பண்ணி நான் பார்த்ததே கிடையாதுடா, கோவம் இருந்தால் என்னை அடிச்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு சுகாக்கிட்ட இருக்கிற கன் எடுத்து பார்க்கோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு வேணா என்னை ஷூட் பண்ணுறியா, அப்போவாட்டு அழாமல் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கன்னை கொடுத்தாலும் இந்த கன்னை தூக்கிட்டு நம்ம பார்க்க அப்படியே வீசுகிற மூமெண்ட் இருக்கும். பயங்கரமாக தேம்பி அழுறாரு. பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி இந்த மாதிரி அழுதா சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. எப்போடு ஃபைட்டுக்கெலாம் நம்மக்கிட்ட வருவான், பிரச்சனை பண்ணுவான், ப்ராப்ளம் பண்ணுவான், கட்டுவான், திட்டுவான், என்ன அழுறான் அதுவும் கத்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க் பக்கத்தில் அப்படியே பெட்ஷீட்டோடு நம்ம பார்க்கை டைட்டாக ஹக் பண்ணபடி, என்னாச்சு பேபி, ஏன் இந்த மாதிரி க்ரை பண்ணுற? நீ இந்த மாதிரி உடஞ்சி போய் அழுவன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி உங்ககிட்ட ப்ளே பண்ணியிருக்க மாட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறியா என்ன? நம்ம வேணால் இப்போவே போய் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். பார்க்க டக்குன்னு சுகாவை பெட்டில் இருந்தே தள்ளி விட்ருவார். இந்த மாதிரி தள்ளிவிட்டோம். டேய் ஆனால் நான் உங்ககிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணிட்டேன், 2 பேருமே ரியாலிட்டியிலேருந்து ப்ளே பண்ணிட்டோன்னு சொல்கிறேன்லடா. நான் என்ன உன்னை விட்டுட்டு போகிறேன் நான் சொன்னேன், இல்லை உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, உன்னை சீட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன். இப்போவே மேரேஜ் பண்ண நான் ரெடி, ரிங் பாக்ஸை கூட நான் வாங்கிட்டு வந்துருந்தேன், மேரேஜ் பண்ணிப்போமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் மட்டும் என்னை பெட்டை விட்டு எழுந்து வந்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு இந்த பிளேஸில் இந்த டேயில் உனக்கு மேரேஜெலாம் நடக்காதுடா, உனக்கு ஃபியூனல் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா ஐயோ என் பேபி திரும்பவும் வந்துடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து வந்து மறுபடியும் பார்க்க ஹக் பண்ணோம். என்னை விடுறாங்கிற மாதிரி பார்க்க பயங்கரமாக நம்ம சுகாவை அடிக்கிறாரு. இருந்தாலுமே நம்ம சுகாவுக்கு நல்லா தெரியுதுல்ல பார்க்க மொத்தமாக உடஞ்சி போயிருக்கானுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடிச்சுட்டு போகிறானுங்கிற மாதிரி இன்னும் கிரிப்பாகவே நம்ம பார்க்க டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிக்கிறாரு. அதோட நம்ம சுகா எழுந்து நிற்கிறாரு, பார்க்க பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ எந்த பொசிஷனில் ஹக் பண்ணியிருப்பாங்கங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சுகா கிரிப்பை நம்ம பார்க்க ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டுக்கு அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு சுகாவை லைட்டாக ஹக் பண்ண போயிடி, இந்த மூமெண்ட்டை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல, நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, இதுக்காக இந்த மாதிரி பண்ண, நான் ரியாலிட்டியில் இல்லைல்ல, ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி தேம்பி ஆழ்வாரான மாதிரி அழுதான். அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டபடி பார்க்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, ஐ எம் சாரி பேபி, நான் நானும் ட்ரிங்க் பண்ணிட்டேன்னா நீ என்கிட்ட அந்த மாதிரி க்யூட்டாக ஹார்ட்டாக ஆப்லாம் ப்ளே பண்ண மொமெண்டில் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல,
நீ இந்த மாதிரிலாம் கதறி கதறி அழுவன்னு தெரிஞ்சிருந்தா நான் நேற்று இந்த அளவுக்கு உங்ககிட்ட ப்ளே பண்ணியிருக்க மாட்டேன். சாரிடா சாரிடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சுகர் கெஞ்சி கம்ஃபர்ட்லாம் பண்ணி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வானுங்கிற மாதிரி பெட்லேருந்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து பாட்டப்பில் உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். நம்ம பார்க்கு க்ரை பண்ணுற வரைக்கும் க்ரை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி அப்படியே வெளியே வந்தால் சுகாடா நம்ம பார்க்குக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணால் பார்க்கோட ஐஸ்லாம் அப்படியே கலங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு பார்க்கை அப்படியே இழுத்து வாலில் லாக் பண்ணபடி ஏன் க்ரை பண்ணிகிட்டே இருக்க? இங்கே பாரு, உன்னை நான் எப்போ பார்த்தேனோ, எப்போ உன்னோட லிப்பை டச் பண்ணிச்சோ அப்போவே நான் ஃபுல்லாக உனக்கு ஃப்ளாட் ஆகிட்டேன். நான் உன்னை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், உன்னை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் உன்கிட்ட ப்ளே பண்ணணுன்னு இந்த ஒர்க்கை பண்ணலை. நீ தான் எனக்கு எல்லாமே. நீ தான் என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ், நீ தான் என்னோடய ஃபைனல் கிஸ்ஸாகவும் இருப்ப. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பார்க்கோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீ ஒரு மாதிரி சேடாக இருப்ப. நீ என் ஃபேஸை பார்க்க நைட் நடந்த மூமெண்ட் தான் திங்க் ஆகும். நீ உன்னோட கம்பெனிக்கு போ, உன்னை என்னோடய ஃப்ரெண்டு கொண்டு விடுவான் அப்படிங்கிற மாதிரி, என்னோடய பாடி கார்டு கொண்டு வந்து விடுவானுங்கிற மாதிரி சொல்லாமல் என் ஃப்ரெண்டு கொண்டு போய் விடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கரெக்டாக பர்சனல் பாடிகிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு பேபி பத்திரமா கொண்டு கம்பெனியில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே மறுபடியும் அவரோட ரூம்குள்ளே வந்தால் இப்போது நம்ம பார்க்க நேராக கொண்டு பார்க்கோட கம்பெனிலே கொண்டு நம்ம சுகாவோட பர்சனல் பாடி கார்டு விட்டுட்டு சுகாவுக்குமே கால் பண்ணி சொல்கிறாரு, ஓகேடா மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு நீ வா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகாவும் பாடி கார்டும் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு கிளம்புனா. இப்போ நம்ம ஜிமினா செட்டை தான் கட்டுட்டு இப்போ ஜிமினாடா நெக்ஸ்ட் டே தான் ஸ்டார்ட் ஆகிட்டுல அந்த மூமெண்ட்டில் ஜிமினா காலேஜில் தான் எப்பண்டா யோங்கி வருவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக அதேமாரி யோங்கி உள்ள பொக்கையோட வேகமாக என்ட்ராகி ஜிமினாவை பார்த்துட்டு சாரி 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 இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஒர்க் அதிகமாக இருந்துச்சு, என்னால் சீக்கிரமாக வர முடியல, இந்தா பொக்கே அப்படிங்கிற மாதிரி பொக்கே கொடுத்தோம். அந்த பொக்கையை தூக்கி நம்ம ஜிமினா வேணும்னே செக் பண்ணி பார்க்கறதுக்காக தூக்கி வீசுவாரா. அந்த மாதிரி வீசுனா நம்ம யோங்கியோட ஃபேஸே ஒரு மாதிரி சேடாக்கி நம்ம ஜிமினாவை நோட் பண்ணா, என்னடா என்ன லுக்கு, உன்னை எவன்டா என் காலேஜுக்குள்ளே வர சொன்னானுங்கிற மாரி ஹாஷாகவே திட்டுறாரு. ஏன்னா நம்ம ஜிமினாவோட மாமன் தான் சொல்லியிருக்காங்க, ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சன் எவ்வளோ ஹேட் பண்ணாலும் ஒரு பெயினான மூமெண்ட்டில் என் லவ்வாக புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி தான் நோட் பண்ணுவாங்க. அவனோட லவ்வை ஒன்ட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஃபேக் லவ் அப்படி கிடையாது. நீ பண்ணுற மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு உன்கிட்ட டைட்டாக வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்னொரு பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி உன்னை மூவ் ஆன் பண்ணிடுவாங்கடா. நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணு, உனக்கு ட்ரூ லவ்வானுங்கிறது தெரிஞ்சிருங்கிற மாதிரி ஜிமினாவோட மாமன் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அதேமாரி தான் இப்போ நம்ம ஜிமினா அங்கே பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம யோங்கி இந்த மாதிரி திட்டுறதெல்லாம் கேட்க சொல்ல யோங்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேடாக இருந்தாலும் ஃபேக்காக ஒரு ஸ்மைல் பண்ணபடி நீ இந்த மாதிரிலாம் திட்டினா நான் பயந்துருவேனா, இல்லை நான் உன்கிட்ட இருக்க மாட்டேன், உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட போகிறேன்னா, இப்போ நீ உன்னோட கிளாஸுக்கு போகிற டைம் எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை சேர்லேருந்து எழுப்பு வரான மாதிரி எழுப்புனா என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உனக்கு வெயிட் பண்ண முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோங்கியை நேராக கொண்டு கிளாஸ் ரூமுக்குள்ள கொண்டு ஜிமினா விடுறாரு. இந்த மாதிரி விட்டோம். ஜிமினாடா ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம யோங்கியை நோட் பண்ணால் அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியே தான் நம்ம யோங்கி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இவன் ஏன் இங்கேயே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கிளாஸ் அப்படியே நம்ம ஜிமினா எடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறதுல சாக் பீஸோட டூல்ஸ் எல்லாம் நம்ம ஜிமினா மேலே விழுற மூமெண்ட்டுக்கு லைட்டாக நம்ம ஜிமினாவுக்கு துரத்துனா நம்ம யோங்கி தான் ரன் பண்ண வேகத்தில் நேரு ஜிமினா முன்னாடி வந்து நின்றுட்டு ஜிமினாவோட ஹெட்டெல்லாம் தட்டி கொடுத்து வாட்டர்லாம் ஸ்கிப் பண்ண கொடுப்பாரா. இந்த மாதிரி கொடுத்தா ஜிமினாவுக்கே ப்ளெஸ் ஆகி போச்சு. ஃபேஸே ரெட்டான பொசிஷனில் நம்ம யோங்கியை நோட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அதுக்கு மேலே செம ஷாக்கில் நம்ம யூமினை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜிமினை தான் டக்குன்னு இந்த வாட்டர் பாட்டிலில் மூவ் ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை உனக்கு ரொம்ப துரத்துச்சுல அதான் வாட்டர் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. முதல்ல வெளியே போ, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ சாரி ஸ்டூடெண்ட்ஸ் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க எப்படி அந்த கிளாஸ் ரூம்ட்டு வெளியே போனால் இப்போ ஜிமினா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸை கவனிக்க மட்டுமா செய்வாங்க, ஸ்டோரி மாதிரி பேசவும் செய்வாங்களோ. அந்த மூமெண்ட்டுக்கு அதில் ஒரு கேர்ளு இந்த பர்சன்ட் யாருன்னு தெரியுமா, இந்த கண்ட்ரியிலே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் யோங்கி, அவர் ஏன் இந்த பிளேஸில் இருக்காருன்னு தெரில, ஆனால் பட் சரியான கேரிங்கான பர்சண்டாக இருப்பார் போலுக்கே. இந்த பர்சன்ட் மட்டும்
இந்த பர்சன்ட்ட மட்டும் பேசுறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா, அந்த பர்சன்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணணும். என்ன மாரி கேரிங்கான ஒரு பர்சன் தனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி, அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் இந்த மாரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா, "நீ சொல்றது கரெக்ட்டு தான்டி. எவ்வளோ கேரிங் பாத்தியா நம்ம ப்ரொபோசருக்கு. என்ன வேகமா வந்து ஹெட்டெல்லாம் தட்டி குடுத்து வாட்டர்லாம் குடுக்காங்க. இந்த மாரி கேரிங் எங்க தேடுனாலும் கிடைக்காது. பெசாட்டிக்கு நமக்கு பிரேக் பீரியட்ல நம்ம யோங்கி கிட்ட போய் ப்ரொப்போஸ் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரொப்போஸ் பண்ணுவோம். யாரையாவது அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரான்னு பார்ப்போம்." அப்படிங்கிற மாரி நம்ம யோகிக்கு ப்ரொப்போஸ் பண்ற மாரி இத்தன பேர் பேசுறத கேட்க சொல்ல, நம்ம ஜெமினா தான் சைலண்ட் அப்படிங்கிற மாரி கத்துறாரு. இந்த மாரி கத்துனா, அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அப்படியே பேசுறத நிப்பாட்டிட்டு நம்ம ஜெமினாவ நோட் பண்றாங்க. எப்பவும் காலேஜில தான் பிரேக் பீரியட்ல நம்ம ஜெமினா தான் நம்ம யோங்கிய பார்த்தபடியே இருக்கிறாரு. இந்த மாரி இருந்தா, இப்போ கூட நம்ம யோங்கிய திட்டிகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஃபேக்கான மொமெண்ட்ல ரொம்ப ஹேட்டா திட்டிகிட்டு இருந்தா, அந்த கோவத்துலயும், டென்ஷன்லயும், "நான் ஏன்டா உனக்கு இந்த மாரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? உனக்கு இந்த மாரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, இந்த மாரியாடா என்ன திட்டிக்கிட்டே இருப்ப? உன்கிட்டலாம் யாருடா லவ்வ ப்ரூவ் பண்ண வந்தா? உன் லவ்வும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம்." அப்படிங்கிற மாரி நம்ம யோங்கிய திட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிருவாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம யோங்கிய பிடிச்சி பயங்கரமா திட்டுன்னு திட்டுனாலும், நம்ம யோங்கிக்கு காதே கேட்கல. உண்மையிலேயே நம்ம யோங்கிக்கு காது கேட்கல. அவரு ப்ளூடூத்த காதுல மாட்டுனபடி, சாங் கேட்டபடியே நம்ம ஜெமினா பேசுறதுக்கெல்லாம் ஹெட்ட மட்டும் லாக் பண்ணபடி நிற்கிறாரு. அதனால நம்ம ஜெமினா என்ன பேசினாலும் கேட்கவே இல்ல. அது நம்ம ஜெமினாவுக்கு தான் புரியல. நம்ம திட்ட அமைதியா நம்ம யோங்கி நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே இருந்தா, இப்போ அப்படியே டைம் மூவ் ஆன் ஆகுற அந்த மூமெண்ட்ட நம்ம யோங்கி நோட் பண்ணிட்டு, "இப்போ நீ காஃபி குடிக்கிற டைம். நான் காஃபி எடுத்துட்டு வரேன்." அப்படிங்கிற மாதிரி நேரா ரன் பண்ணபடி நம்ம ஜெமினாவுக்காக காப்பி எடுக்க போவாராம். இந்த மாதிரி காப்பி எடுக்க போனா, அது 1/2 அன் ஹவர் ஆயிட்டு. நம்ம யோங்கி இங்கேருந்து போய் 1/2 அன் ஹவர் ஆயிட்டா அந்த மூமெண்ட்டுக்கு. என்ன ஆ இவன காங்கவே இல்ல. காஃபி எட்டு நேரத்துக்கு வந்துருக்கணுமே. காஃபியே சூடாறியிருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, டென்ஷன்லே ஜெமினா அந்த ரூம்ல இருந்து நேரா நம்ம யோங்கிய தேடி கேண்டீனுக்கு வந்துட்டு இருந்தோம். நம்ம யோங்கிய சுத்தி தான் அந்த காலேஜில நம்ம ஜெமினா இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தார்ல, அந்த கிளாஸ்ல இருக்கிற பாடி கேர்ள்ஸ், பாடி பாய்ஸ் நம்ம யோங்கிய சுத்தி தான் நின்னுக்கிட்டு, யோங்கி கிட்ட நெறைய ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்டோகிராஃப் வாங்குனது மட்டும் இல்லாம, "உங்களை மாதிரி ஒரு டாப் பிசினஸ் மேன இவ்வளோ க்ளோஸா பார்த்ததே கிடையாது. எப்படின்னா பக்கத்துல பார்க்குறோம், பிக்லாம் எடுத்துக்கலாமாங்கிற" மாரி யோங்கி கிட்ட பிக்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க மொமெண்ட்ட நம்ம ஜெமினா நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாரி பிக்குக்கு போஸ் குடுக்குறது, சைன் பண்ணுறதுங்கிற மாரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டே இருந்தா, அதில் ஒரு பை கேர்ள்ஸ் நம்ம யோங்கி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாரி பேசிட்டு இருப்பாங்களா, அந்த பை கேர்ள்ஸுமே ஆளுக்கு ஒரு ஃப்ளவர்ஸை ஹேண்ட்ஸில் வச்சபடி நம்ம நம்ம யோங்கிக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. 5 கேர்ள்ஸுமே ஒரே பொசிஷனில் ஒரே மாதிரி நீல் டவுன் போட்டபடி அந்த ஃப்ளவர்ஸை நீட்டினபடி, யோங்கி உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் உங்களை லவ் பண்ணுறோம், எங்களை யாராவது ஒருத்தரை வேணாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, எங்களை யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? நாங்கள் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறோம். உங்களோட லுக், அட்ராக்ஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்பர் 1 பிஸ்னஸ் மேனா உங்களோட ஒர்க்ல எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி இப்படிங்கிற மாரி நம்ம யோங்கிய வச்சு ரொம்ப ஃப்ளிட்டியாவே நெறைய பேசிட்டு, இப்படி நீல் டவுன் போட்டபடி 5 கேர்ள்ஸும் ப்ரொப்போஸ் பண்ற மூமெண்ட்ட பார்க்க சொல்ல, ஜெமினாவுக்கு தான் காண்டி எங்கேயோ போனோம். நம்ம யோங்கி தான் ஒரு பிளெஸ்ஸான மூமெண்ட்ல, "ஐயோ! எனக்கு இத்தன ப்ரொபோசலா? எனக்கு இவ்ளோ ஃபேன்ஸா? எவ்வளோ ஆட்டோகிராஃப், எவ்வளோ பிக்டா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்ப இந்த மூமெண்ட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, யோங்கி அப்படிங்கிற மாரி நம்ம ஜெமினா கூப்பிடுவாரா, அந்த மாரி கூப்பிட்டா, சிரிச்சுக்கிட்டே இருந்த நம்ம யோங்கி தான் ஜெமினா கடுப்புல வந்து நிக்கிறத பார்த்துட்டு, அப்படியே ஸ்மைலெல்லாம் பிரேக் பண்ணிட்டு, நான் முக்கியமான ஒரு ஒர்க்குக்கு வந்திருந்தேன். அந்த ஒர்க்க நான் மறந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த காஃபி கப் இருக்கும்ல, அத அப்படியே தூக்குனபடியே கரெக்ட்டா நம்ம ஜெமினா கிட்ட வந்தான். ஜெமினா நேரா அவரோட கேபினுக்குள்ள போறாரு. இந்த மாரி போனா, "என்ன வேகமா போயிட்டான்? சரி ஓகே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதே கேபினுக்குள்ள நம்ம யோங்கி வந்துட்டு, காஃபி கப்ப வச்சா காஃபில அந்த ஹீட்னஸ், அந்த சூடே இல்ல. இவ்வளோ நேரம் அங்கே வெளிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதனால ஹீட்னஸ் போய் ஜில்லுன்னு ஆயிருச்சு அந்த மூமெண்ட்டுக்கு. "காஃபியா இது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த கிளாஸை தூக்கி வீசுவாரு. அந்த மாரி வீசுனா, "இப்போ என்ன இந்த மாரிலாம் ஹார்ஷா நடந்துக்கிறா? இப்படிலாம் நீ பேசுறதெல்லாம் பார்க்க சொல்ல, நான் இங்கே வாரதே இப்போ உனக்கு ரொம்ப பிடிக்கல போலருக்கு. மார்னிங்லேருந்து எல்லா டேஸை விட இன்னைக்கு நீ அதிகமாகவே திட்டிட்ட. ஓகே, சாரி. நான் காஃபியை கரெக்டாக எடுத்துட்டு வந்துருக்கணும்." அவங்க எல்லாரும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு, "நான் சைன் பண்ணது தப்பு தான். உனக்கான காஃபியை நான் கரெக்டாக கொண்டு வந்து வச்சுருக்கணும். ஐ ஆம் சாரி." அப்படிங்கிற மாதிரி நம்ம யோங்கி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டோனிங்லேயே ஃப்ளோரை பார்த்து குனிஞ்சபடி இப்படி பேசிகிட்டு இருந்தா, நம்ம யோங்கியோட ஃபேஸ் அப்படி லைட்டாக கட் பண்ணபடி நம்ம ஜெமினா யோங்கி நோட் பண்ண பொசிஷனில் இருந்தா, என்னடா பண்ணுறேனுங்கிற மாதிரி யோங்கி நம்ம ஜெமினாவை நோட் பண்ணோம். யோங்கியோட லிப்பில் நம்ம ஜெமினா கிஸ் பண்ணி,
பயங்கரமான ஒரு லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம யோங்கிக்கு ரொம்ப ஷாக் ஆகி, ஜிமினா நமக்கு கிஸ் பண்ணுறான்னா என்ன அப்படிங்கிற மாரி ஷாக்லேயே நோட் பண்ணி அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண நம்ம யோங்கி ட்ரை பண்ணா, இன்னும் கிரிப்பாக நம்ம ஜிமினா பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். இந்த மாதிரி பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு யோங்கி புஷ் பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த லிப் லாக்குக்கு கோஆப்ரேட் பண்ணுறாரு.